கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமானுடைய சதி திட்டத்தினாலே யூதருக்கு விரோதமாய் சட்டம் எழுதப்படுகிறது. யூத ஜனங்கள் அழுது முறையிடுகிறார்கள். மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எஸ்தர் என்ன செய்கிறாள் என்றால் ஆள் அனுப்பி விசாரிக்கிறாள். விசாரிக்கும் போது மொர்தெகாய் சொல்லிவிடுகிறான், நீ ராஜாவினிடத்துல பேசு, நம்முடைய காரியத்துக்காக பேசு என்று சொல்லும்போது எஸ்தர் சில காரணங்களை சொல்லி பின்வாங்க பார்க்கிறார்கள். அப்பொழுது மொர்தெகாய் தெளிவாய் சொல்லிவிட்டார்கள், இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், ஆனால் உனக்கு அழிவு வரும் என்பதில் சந்தேகமில்லை என்று ஒரு எச்சரிப்போடு மொர்தெகாய் சொல்லும்போது எஸ்தர் என்ன செய்கிறார்கள் என்றால் மொர்தெகாய்க்கு மீண்டும் சொல்லி அனுப்புகிறார்கள், நாம் உபவாசிக்கலாம், நானும் தாதிமார்களும் இங்கே உபவாசிக்கிறோம், நீங்களும் ஜனங்களும் உபவாசியுங்கள், அதன் பிறகு நான் ராஜாவினிடத்திலே செல்லுகிறேன் என்று சொல்லி எஸ்தர் உபவாசிக்கிறாள். உபவாசித்து செபித்து அதன் பிறகு அரண்மனைக்கு போகிறாள். பல நேரத்தில் நாம் இதே போலதான் பல காரணங்களை முன்வைத்து அவரிடத்தில் செல்லாமல் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். அந்த கிருபாசன தண்டையில நெருங்கும் பாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவரிடத்துல தைரியமாய் நெருங்கும் ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். இவள் காரணங்களை சொல்லி இவளுக்கான இடத்தில் இருந்த மட்டும் இவளுக்கு ராஜாவின் தயை என்றால் என்னவென்று தெரியவில்லை. அதை அவள் ருசி தெரியவில்லை. எப்பொழுது இந்த காரணங்களை எல்லாம் மாற்றி வைத்துவிட்டு ராஜாவின் இடத்தில் போனாலோ வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் கண்களில் அவளுக்கு தயை கிடைத்தது. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை நீட்டினான். அதுதான் தயவின் செங்கோல். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் கிட்ட வந்து அந்த கோலின் நுனியை தொட்டாள். தயையை ருசிக்க வேண்டுமா? கர்த்தரிடத்திலே, அவரிடத்திலே, அவர் அண்டையிலே நெருங்க நெருங்க நம்மால் தேவனுடைய தயவை ருசித்து அறிய முடியும். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய தயையின் செங்கோலை நீட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அவர் அண்டை நெருங்கி அதை தொட்டு ருசிக்க போகிறீர்கள்? யோவான் நிருபம் எழுதும்போது 1 யோவான் 1:1 சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீர்களா? எங்கள் கைகளால் தொட்டதுமான அவருடைய வார்த்தை. நெருங்கும் பாக்கியத்தை தந்திருக்கிறார். யார் தேவனை நெருங்குகிறார்களோ அவருடைய தயவை ருசித்தறிவார்கள். இங்கே ராஜாவின் பொற்செங்கோல் நீட்டப்பட்டு எஸ்தர் அந்த கோலை தொட்ட மாத்திரத்துல ராஜாவின் இடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? உன் விண்ணப்பம் என்ன? உனக்கு என்ன செய்யணும்? நீ கேளு, ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று. அப்படி என்றால் தயையை ருசித்தறிகிறவனுக்கு ஆமென் விண்ணப்பங்களுக்கான பதிலை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பரலோக ராஜா நெருங்கி அண்டிக் கொண்டு அவருடைய தயவை ருசித்தறிந்து அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். தள்ளி நிற்கும் மட்டும் தயையை குறித்து கேட்கத்தான் முடியுமே தவிர ருசித்தறிய முடியாது. 4வது அதிகாரத்தில் ராஜாவின் தயையை குறித்து எஸ்தர் கேள்விப்படுகிறாள். ஆனால் 5வது அதிகாரத்துல கிட்ட வந்தபோது அதை ருசித்தறிகிறாள். தூரத்திலிருந்து கேள்விப்படுவதை விடவும் கிட்டே வந்து தொட்டு ருசித்தறிவது மேன்மை. இந்த மேன்மையை அடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, தயை உள்ளவர் நீரப்பா. உங்க தயவினால் எங்களை நிற்க வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய தயவை நாங்கள் ருசித்தறியும்படிக்கு எங்களை இன்னும் கிட்டி சேர்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.